ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பவர் ஷட்டவுனுங்களாம். அது வந்து எனக்கு தெரியல. எப்பயுமே இப்போ ஒரு 5-6 மாதமாகவே பவர் ஷட்டவுன் ஆகுறதில்ல. திடீர்னு என்னென்னு தெரியல, இந்த தடவை ஷட்டவுன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு 5:30க்கு வந்துச்சு. மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கப்புறமா மோட்ரு ஃபில் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தேன். எல்லாம் கிச்சனில் போட்டது அப்படி அப்படியே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஓர்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். காய்கறி, அந்த வெங்காயத்தூள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொண்டு போய் செடிக்கு ஊற்றலாம். அதே மாதிரி இந்த டீ டஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா அதிலேயே ஊற விட்டுட்டு மறுபடியும் கொண்டு போய் செடிக்கு ஊற்றுனீங்கன்னா செடி சூப்பராக வளரும். அதுக்காக தான் இந்த தண்ணியெலாம் அப்படி அப்படியே வச்சுட்டேன். அது இல்லாமல் தண்ணி கழுவுறதுக்கும் தண்ணி இல்லை. இந்த ஸ்டீல் நார் வேறு பிஞ்சிருச்சு. உள்ளே இருக்கிறத வந்து பாஞ்சு வெளியே எடுத்துருச்சு. சரி, வேறு மாற்றிக்கலாம் அப்படின்னுட்டு வேறு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பார் இருக்குது. இதை வந்து கரண்டி எடுத்துகிட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரசத்தில் வந்து அடியில் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து மாட்டோட தாலியில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடலாம். அது மாடுக்கு வந்து தனியாக இங்கே தொட்டி வச்சுருக்காங்க. அதில் கொண்டு போய் ஊற்றினா வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிட்ரும். அதுக்கப்புறமா வந்து சீக்கிரமாக விளக்குறதும் ஒரு சைடும், இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விளக்குறது இன்னொரு சைடும் வச்சுருக்கேன். நான் எப்பயுமே பாத்திரத்தை இப்படி தான் விளக்குவேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக விளக்குற மாதிரி இருக்கும். பாத்திரம் வேறு நிறையா இருந்ததா, பாத்திரம் விளக்குறதுக்கே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம தானே விளக்கணும் அப்படின்னுட்டு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் விளக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்கு பாருங்கள், இது எப்பயுமே வந்து கடைசியாக தான் விளக்குவேன். எல்லா பாத்திரம் விளக்கி முடித்ததுக்கப்புறமா தான் விளக்குவேன். எப்பயுமே என் ஃப்ளாஸ்க்கு உள்ளே வந்து இந்த டீயோட கரை வந்து படிய விட மாட்டேன். அதே மாதிரி டீ ஸ்மெல்லும் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். வாரத்தில் 2 நாள் வந்து நல்லா லிக்விடு போட்டு நல்லா ஊற வச்சு தேய்ச்சிட்டோன்னு வைங்க, அந்த உள்ள நார் ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ்ஷில் வச்சு தேய்ச்சிட்டா க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான். இந்த பாத்திரத்தையெல்லாம் விளக்கிட்டு கவுண்டர் டாப்பு மேலே இருக்கிறது எல்லாத்தையும், சிம்னி மேலே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டேன். ஏன்னா ரொம்ப காலையிலேருந்து அப்படி அப்படியே போட்டிருந்ததுனால அதில் எண்ணெய் பிசுக்கு அந்த குழம்பு சிந்தினதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது எனக்கு. மறுபடியும் எப்போ சமைக்க வந்தாலும் அது வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு சமைக்கவே தோணும். சரி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம், சுடு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு டேப்பில் வர தண்ணி தான் எடுத்து வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு நாளைக்கு காலையில் மறுபடியும் லைட்டாக நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு டீ ஊற்றுனீங்கன்னா எப்பயுமே டீயோட ஸ்மெல்லு இருக்காது. இது க்ளோஸ் பண்ணி அப்படியே இது ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் என் கவுண்டர் டாப் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். அதுக்கப்புறமா போய் செடியில் புதினா இருந்தது நிறையா. சரி, ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொண்டு போயிடலாம். இல்லைன்னா நிறையா இது பெரிய பேக் மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு இந்த தலையெல்லாம் ஆஞ்சிட்டு குச்சியை கொண்டு போய் நட்டு வைக்கலான்னு வச்சுருக்கேன். பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து தோசைக்கு மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோதுமை தோசை தான் ஊற்றலான்னு. இதில் வந்து வெங்காயம் மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றுறப்ப போட்டுக்குவேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாமே போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி ரவா தோசை மாதிரி வந்து சுடலாம். சூப்பராக இருக்கும். ரவா தோசை மாதிரி சுட்டிங்கன்னா நல்லா வரும். ஃபஸ்ட்டு நான்லாம் அந்த மாதிரி வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மாவு வந்து கரெக்டாக போட்டு, அந்த அரிசி மாவு தேவையில்லை, வெறும் கோதுமை மாவு மட்டுமே தான் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கிட்டாவே நல்லா வந்துடும். இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். மாவு மட்டும் நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சட்னிக்கு ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு பாருங்கள், செம்ம கிளைமேட்டு, செம்ம சூப்பராக இருந்தது. போயிட்டு காலையிலே ஆலியார் போயிட்டு வரலான்னா ஆலியார் போயிருந்தோம். அங்கேயும் மழை, அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா மழை இல்லை, மறுபடியும் மழை பெய்யுது. கிளைமேட்டே செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே போய் ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.